அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பத்தூரில் முதலமைச்சர் ரோட் ஷோவில் ஈடுபட்டிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திமுகவுடைய வடக்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு இன்றைய தினம் திருப்பத்தூரில் நடைபெறுகிறது. அதற்காக தற்போது முதலமைச்சர்கள் இன்று காலை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலியமாக வேலூர் சென்றிருந்தால் போகிற இடமெல்லாம் முதலமைச்சர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கிட்டத்தட்ட 1,31,00,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 5,000 வழங்கினார். இந்நிலையில் மிகப்பெரிய பாராட்டை பற்றிய அந்த திட்டமானது தற்போது முதலமைச்சர்கள் பல இடங்களில் சென்றாலும் அங்கெல்லாம் பொதுமக்கள் திரண்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருமே முதலமைச்சருக்கு இந்த திட்டத்தின் கீழ் தங்களுக்கு பெற்ற பணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு நன்றியோடு தங்களுடைய மகிழ்ச்சியும் தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் முதலமைச்சர்கள் இன்று நடைபெறக்கூடிய திருப்பத்தூர் BL2, BL3 மற்றும் BL3 மற்றும் அந்த அணியில் இருக்கக்கூடிய மகளிர் மற்றும் இளைஞர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளை சேர்த்து 1,50,000 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். ஒவ்வொரு மண்டலமாக இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரம் சென்னையிலும் அதே போல தொடர்ச்சியாக தற்போது திருப்பத்தூரிலும் மேலும் மதுரை, கோயம்புத்தூர் என 4 மண்டலங்களாக பிரித்து அனைத்து பாக முகவர்கள் மற்றும் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத் லெவல் கமிட்டி என சொல்லக்கூடிய அந்த BLC டீம் என ஒவ்வொரு BLC டீம் கீழையும் கிட்டத்தட்ட 4 பேர் பணியாற்றி வருகிறார்கள். எனவே அவர்களை அடங்கிய அந்த ஒரு குழுவாக இன்றைய தினம் இந்த மாநாடு நடைபெறுகிறது. சராசரியாக ஒரு பூத்துக்கு 8 முதல் 9 பேர் வரை திமுகவுடைய சார்பு அணியாக பயன்படுவார்கள். எனவே அதன் அடிப்படையிலே அவர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கு சென்றும் வாக்காளர்களை திரட்டவும் அரசினுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துச் சென்று அவர்களுக்கு அரசினுடைய சாதனை திட்டங்களை விளக்கி கூறி அதன் மூலமாக ஒரு வீடு சராசரியாக அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்பதை கணக்கிட்டு அதை தலைமைக்கு அனுப்பவும் மேலும் அரசினுடைய திட்டங்களை விலக்கி மீண்டும் தமிழகத்தில் திமுக அரசு வர வேண்டும் என்று அவர்கள் மூலமாக பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த பிரச்சாரத்தில் முன்னெடுப்பவர்களையும் மேலும் தொடர்ச்சியாக BL2 என சொல்லப்படும் இந்த பூத் லெவல் 2 உள்ளிட்ட அதிகாரிகளையும் தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் சந்தித்து வருகிறார். மேலும் திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கூடிய BL2 மற்றும் BLC மகளிர் அணி மற்றும் இளைஞர் அணி உள்ளிட்ட அந்த குழுவினுடைய மாநாடு தற்போது வடக்கு மண்டல மாநாடாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1,50,000 பேர் இதில் பங்கேற்று வருகிறார்கள். அவர்களை சந்தித்து முதலமைச்சர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்ற இருக்கிறார். அதற்காக முதலமைச்சர் செல்லக்கூடிய மாநாடு திறனை நோக்கி செல்லக்கூடிய இடத்தெல்லாம் பொதுமக்கள் வழிதிறன் சாலையினுடைய இரு பக்கம் நின்று முதலமைச்சருக்கு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து வருகிறார்கள்.